டெக்ஸ்க்ரோல் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம சேனல்ல டாப் 10 ப்ரொஜெக்டர் 35,000 ரூபாய் பட்ஜெட்டுக்குள்ள என்னென்ன இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துடலாம். இந்த வீடியோ அமேசான் கிரேட் ரிபப்ளிக் சேல்காக போடுறேன். இப்ப நான் சொல்ற எல்லா ப்ரொஜெக்டர்ஸுமே ஆஃபர் பிரைஸ் ரிபப்ளிக் சேல்காக இருக்கு. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுக்குறேன், அது மூலமா இப்ப பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ண நண்பர்கள் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த வீடியோ எஃபர்ட் பண்ணி மேக் பண்ணதுக்கு ஒரு லைக் பண்ணுங்க. ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷன்ல பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போற ப்ரொஜெக்டர் டோப்ட்ரோ லெஜெண்ட் அல்ட்ரா மேக்ஸ் ப்ரொஜெக்டர் 35,990 ரூபா ரிபப்ளிக் டே சேல் டேகிங்கோட வருது. 35,000 ரூபாய் பட்ஜெட்டுக்குள்ள தானே ப்ரோ சொன்னீங்க, என்ன ப்ரோ 1000 ரூபாய் வருதுன்னா சீரியஸாக சொல்கிறேன், அந்த 1000 ரூபாய் வர்த்து. இந்த ப்ரொஜெக்டர் இருக்கிற ப்ரொஜெக்டர்லேயே சரியான ஒரு பிரைட்னஸ்ஸு, எக்ஸாக்டாக டிவிக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டுக்கு கூட சொல்லலாம். இந்த 35,000 பட்ஜெட்டில் அப்படி என்ன ப்ரோ கொடுத்துருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா 3,500 ஆன்சர் லூமென்ஸ். அதாவது ஹாலில் போட்டு நான் பார்ப்பேன், என்னுடைய ரெக்குவயர்மெண்ட் வந்து நான் டிவிக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டாக ஒரு ப்ரொஜெக்டர் பட்ஜெட் வந்து 35,000 இருந்தாலும் பரவாயில்ல எனக்கு சொல்லுங்க அப்படின்னா ரொம்ப சூப்பரான ஒரு ஆண்ட்ராய்டு 15 கொடுத்துருக்காங்க. இப்போ நார்மலாக ஒரு ப்ரொஜெக்டர் வாங்கணும்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு வந்து ஆண்ட்ராய்டே முதல்ல வராது. நம்ம இப்போ பார்க்குற ஓஎஸ் நெட்ஃப்ளிக்ஸ் சர்டிஃபைடு அப்படிலாம் சொல்கிறாங்க பார்த்தீங்களா, அது எல்லாமே ஆண்ட்ராய்டு ஓஎஸ் கிடையாது. ஸோ ஆண்ட்ராய்டு ஓஎஸ் இல்லைன்னா என்ன ப்ராப்ளம் வரும்னா, கூகுள் ப்ளே ஸ்டோர் வந்து உங்களுக்கு இருக்காது. எல்லா ஓடிடி ஆப்புமே நம்ம டவுன்லோட் பண்ணி பார்க்க முடியாது. ஒரு சில பேர் ஜி5ல நம்ம ஹிந்தி நாடகம் பார்ப்போம், ஒரு சில பேர் வந்து ஹாட் ஸ்டார் ஓப்பன் பண்ணி பார்ப்போம். நம்மளோட கன்வீனியன்ட்டுக்கு ஏற்ற மாதிரி மாற்றுவோம். நெட்ஃப்ளிக்ஸ் சர்டிஃபைட்லாம் நெட்ஃப்ளிக்ஸ் மட்டும் ஒர்க் ஆகும். ஜி5 வந்து நம்மளால ஆப் அந்த கூகுள் ப்ளே ஸ்டோர் இல்லாததுனால உபுண்டு ஓஎஸ்னால அங்கே வந்து உங்களுக்கு நீங்கள் எல்லா அப்ளிகேஷன்ஸும் எதிர்பார்க்க முடியாது. மோஸ்ட்லி இருக்கும், ஒரு சில நேரத்தில் ஜி5 இல்லாமல் போயிடும். ஸோ அந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் தான் நம்ம ஃபேஸ் பண்ணுவோம் எது உபுண்டு ஓஎஸில். பட் இந்த ப்ரொஜெக்டரில் பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்டு 15 வந்து உங்களுக்கு கொடுக்குறாங்க. ஸோ ஆண்ட்ராய்டு 15ன்றதுனால உங்களுக்கு அந்த எனக்கு இது சப்போர்ட் ஆகுது இது சப்போர்ட் ஆகலை அப்படின்ற அந்த பிரச்சனைலாம் வந்து இதில் வராது. ஆண்ட்ராய்டு வந்து எவ்வளோ அப்ளிகேஷன் சொன்னாலும் நீங்கள் வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். இதில் கொடுத்துருக்க ஸ்டோரேஜ் பார்த்தீங்க, எதுக்கு எல்லா அப்ளிகேஷன் சொல்கிறேன்னா 128 GB வந்து உங்களுக்கு ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் கொடுக்குறாங்க, 4 GB ரேம். ஸோ உங்களுக்கு ஸ்லோ ஆகிற அந்த ஒரு பிரச்சனையும் வராது. ஆல்மோஸ்ட் செல்ஃபோன் மாதிரி கொடுக்குறாங்க. டியூவல் பேண்ட் வைஃபை உங்களுக்கு இருக்குது. ஸோ அதனால் ஓடிடி கண்டென்ட் நம்ம ஸ்ட்ரீம் பண்ணும்போது உங்களுக்கு இது இருக்காது. ஸோ இந்த ப்ரொஜெக்டில் நம்ம ஏற்கனவே ஃபுல் ரிவ்யூ பார்த்துட்டோம். நான் இப்போ சொல்கிற எல்லா ப்ரொஜெக்டருமே ஃபுல் ஹெச்டி ரெசல்யூஷன் மட்டும்தான். அதனால் நீங்கள் நேட்டிவ் 4K அப்படின்னாலே இந்த பட்ஜெட்டு கிராஸ் ஆகிடும். ஃபுல் ஹெச்டி ரெசல்யூஷன் வந்து உங்களுக்கு நேட்டிவ். நான் வந்து 4K வரைக்கும் சப்போர்ட்டு. இப்போ 4K சப்போர்ட்டும் போது என்ன ப்ரோ அதில் ஏதாவது அட்வான்டேஜ் இருக்குன்னா, கண்டிப்பாக பிக்சர் வந்து ரொம்ப கிளாரிட்டியாக உங்களுக்கு கிறிஸ்ப் அண்ட் கிளியராக இருக்கும். 4K சப்போர்ட் பண்ணுற நேட்டிவில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அதுதான் உங்களுக்கு அந்த அட்வான்டேஜ். அந்த அட்வான்டேஜ் ஏன் விடுவேன், அதனால 4K சப்போர்ட் இருக்க ப்ரொஜெக்டராக போவோம். ஸோ MEMC டெக்னாலஜி கொடுத்துருக்காங்க. HDMI ஆர்க்கு வந்து உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும். இதில் ட்ராபேக் கேட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரே HDMI போட்டு தாங்க. அதனால் நீங்கள் HDMI போட்டு நிறைய இருக்கிற மாதிரி வேணும்னா இந்த ப்ரொஜெக்டர் வந்து அவன் வந்து சூட் ஆக மாட்டான். இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு 60க்கு மேலே போனால் சவுண்டு வந்து கொஞ்சம் இறைச்சல் வந்து நான் ரிவ்யூ பண்ணும்போது எனக்கு நோட்டீஸ் பண்ணுறீங்களா. மற்றபடி இந்த ப்ரொஜெக்டரில் எல்லாமே சூப்பர் தான். இதோட லிங்க்கை வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இது ப்ரைஸ் ஹிஸ்ட்ரி கேட்டிங்கன்னா, லான்ச்சிங் ஆகும்போது உங்களுக்கு 37,000 ரூபாய் சம்திங் வந்துச்சு. ரிபப்ளிக் டே சேலில் 2,000 ரூபாய் கம்மியாக ஆயிருக்குங்க. அடுத்து பெங்கில் நம்ம ஒரு மாடல் பார்க்க போகிறோம். பெங்கு MW 560C. இங்கே பாருங்க, 560Cல 2 இருக்கு. இப்போ இங்கே பாருங்க, பெங்கு MXன்னு இருக்கு, MW இருக்கு. ஸோ MX வந்து உங்களுக்கு 28,000 ரூபாய் வருது. 43% வந்து உங்களுக்கு ஆஃபர். MW கேட்டிங்கன்னா 40% தான் உங்களுக்கு ஆஃபர் கொடுக்குறாங்க. 33,000 ரூபாய் வந்து ப்ரைஸ் ரேஞ்சு வருது. என்கிட்ட நிறைய பேர் கமெண்ட்ல கேட்டிருக்கீங்க, ப்ரோ நான் வந்து ஒரு பிஸ்னஸ் பண்ணுறேன், எனக்கு வந்து PPT ப்ரெசன்டேஷனுக்கு ஒரு நல்ல ப்ரொஜெக்ட் சொல்லுங்கள், பிராண்டடாக இருக்கணும், எனக்கு வந்து இந்த சைனீஸ் பிராண்டு வேண்டாம், எனக்கு ஒரு நல்ல ஒரு பிராண்டு எப்சன் பெங்கில் சொல்லுங்கள் அப்படின்னா உங்களுக்கு தாங்க இந்த ப்ரொஜெக்ட் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஸோ இது வந்து MW 560C WXGA பிஸ்னஸ் அண்ட் எஜுகேஷன் ப்ரொஜெக்டர். ஒரு டீச்சர் கூட மெசேஜ் பண்ணியிருந்தாரு, ப்ரோ எனக்கு வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து டீச் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல ப்ரொஜெக்டர் வேணும். ஏன்னா டீச்சராக இருந்துச்சுன்னா நீங்கள் இந்த ப்ரொஜெக்டரை க்ளீனு மெயின்டெனன்ஸ் அதெல்லாம் நீங்கள் வந்து பண்ணிட்டு இருக்க முடியாது. ஏகப்பட்ட வேலை உங்களுக்கு ஆல்ரெடி ஸ்ட்ரெஸ் இருக்கும்.
ஸோ அதனால் எனக்கு இந்த ப்ரொஜெக்டரில் இஷ்யூ வருமோ, ஏதாவது ஆயிடுமோ, இல்லை எனக்கு வந்து சில நேரத்தில் ஸ்டக் ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது, ரீசெட் பண்ணணும், ஃபேக்ட்ரி இந்த மாதிரி ஒரு வீக்கெண்டில் பார்க்குறவங்க செய்ய முடியும். பட் நீங்கள் வந்து ஒரு பிஸ்னஸ் ப்ரொஃபஷனல், உங்களுக்கு ஆல்ரெடி ஸ்ட்ரெஸ் பயங்கரமாக இருக்கும். நான் போட்டு ஆன் பண்ணிட்டேன்னா எனக்கு எந்த பிரச்சனையும் ஒரு 5 வருஷத்துக்கு இது கொடுக்கக்கூடாது. சரிங்களா? எனக்கு அந்த மாதிரி சொல்லுங்கன்னா இவன் வந்து சூட் ஆவான். இதில் வந்து 20,000:1 ஹை கான்ட்ராஸ்ட் ரேஷியோ வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. பெங்கில் வந்து கம்மியாக கொடுத்தாலே ரொம்ப சூப்பராக இருக்கும் பார்க்கறதுக்கு. இந்த ப்ரொஜெக்டர் வந்து பிக்சர் குவாலிட்டியில் வேற லெவல். சீரியஸாக சொல்கிறேன், டிஎல்பி டெக்னாலஜி இருக்கிற ப்ரொஜெக்டர் யாராவது யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். பிக்சர் குவாலிட்டியை அந்த அளவுக்கு சூப்பராக இருக்குங்க. நான் பர்சனலாக யூஸ் பண்ணியிருக்கேன் டிஎல்பி ப்ரொஜெக்டர் எப்சனில், செம்மையாக இருக்கும். எல்இடி ப்ரொஜெக்டருக்கும் டிஎல்பி வந்து உங்களுக்கு பிக்சர் குவாலிட்டி இன்னுமே சூப்பராக இருக்கும். ஸோ இதில் டிஎல்பி டெக்னாலஜி கொடுத்துருக்காங்க. 4000 ஆன்சை லூமென்ஸ். அங்கே பாருங்கள், 4000 ஆன்சை லூமென்ஸ் வெறும் 33,000 ரூபாய் பட்ஜெட்டில் நம்ம இவனோட பீட் பண்ணிட்டாங்க. பிரைட்னஸில் இது வரைக்கும் நான் ரிவ்யூ பண்ண ப்ரொஜெக்டர்லேயே ஹையஸ்ட்னு சொல்லி அல்ட்ரா லெஜெண்ட் மேக்ஸ் வந்து நம்ம பார்த்துட்டு இருந்தோம். பட் அதில் வந்து உங்களுக்கு ஃபியூச்சரிஸ்டிக்காகவும் இருக்குது, பிரைட்னஸும் இருக்குது. பட் இந்த ப்ரொஜெக்டில் பார்த்தீங்கன்னா பிரைட்னஸ் இருக்குது, ஃபீச்சர்ஸ் வந்து இதில் கொஞ்சம் காம்ப்ரமைஸ் பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ அதை வந்து நீங்கள் பார்த்துக்கோங்க. இதில் வந்து யூஸ் பண்ணிக்க ஸ்பீக்கர் பார்த்தீங்கன்னா வெறும் 10 வாட் ஸ்பீக்கர் தான். அதில் நம்ம பார்த்தோம் 35 வாட் ஸ்பீக்கர் வந்து அதில் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இதில் லேம்ப் ஹவர்ஸ் வந்து அந்த அளவுக்கு எதிர்பார்க்காதீங்க. இது வந்து ஒரு எல்இடி லேம்ப்லாம் கிடையாது. 50,000 ஹவர்ஸ், அதாவது நான் தான் சொன்னேன் பார்த்தீங்களா, 3லேருந்து 5 வருஷம் தான். அதுக்கு மேலெலாம் இந்த ப்ரொஜெக்டர் வந்து உங்களுக்கு நல்லா தெரியும் கிளியராக. ஸோ இதெல்லாம் தான் அதான் சொன்னல, ஃபீச்சர்ஸில் காம்ப்ரமைஸ் கண்டிப்பாக நீங்கள் பண்ண வேண்டியது இருக்கும். நீங்கள் இந்த ஆட்டோமேட்டிக் ஆண்ட்ராய்டு 15 அந்த மாதிரிலாம் நீங்கள் எதிர்பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இவன் வந்து சூட் ஆக மாட்டான். பட் 33,000 ரூபாய்க்கு எஜுகேஷன் பர்பஸ், பிஸ்னஸ் பர்பஸ்க்கு இந்த ஃபீச்சர்லாம் யாரும் கண்டுக்க மாட்டாங்க. ஜஸ்ட் பென்ட்ரைவ் போடுவாங்க, பிபிடி ப்ரெசென்ட் பண்ணுவாங்க. இல்லை நீங்கள் எஜுகேஷன் டீச் பண்ணுறீங்கன்னா அது வந்து ரொம்ப சிம்பிளராக இருக்கும் டிசைன்லாம். ஆனால் ரொம்ப ரிலேயபிளாக, டியூரபிளாக உங்களுக்கு ஒரு மாடல் வேணும்னா இந்த பெங்க் MW560 இதுதான் நம்ம லிஸ்ட்டில் 2ஆவதாக வருது. சரிங்களா? இப்போ அடுத்து பார்த்தோன்னா நம்ம லிஸ்ட்டில் வான்போ X5 Pro. ஸோ வான்போ X5 Pro வந்து நான் வாங்கி 1 வருஷம் ஆகுது. இன்னுமுமே இந்த ப்ரொஜெக்டரை வாங்கலாமா, என்ன ப்ரோ இது வந்து இப்போ லான்ச் ஆகலையே, லான்ச் ஆகி கொஞ்ச நாள் ஆயிடுச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, லான்ச் ஆகி கொஞ்ச நாள் ஆனாலும் இப்போ இருக்கிற ஸ்பெக்ஸை இவங்க அப்போவே ஃபியூச்சரிஸ்டிக்காக கொடுத்துட்டாங்க. ஸோ இப்போ அதனால் 2GB ரேமு, 16GB ஸ்டோரேஜு எனக்கு தெரிஞ்சு NF. அதே மாதிரி 1100 ஆன்சர் லூமென்ஸும் போதும். நைட்டில் வீக்கெண்டில் மட்டும்தான் நான் பார்ப்பேன், எனக்கு வந்து மூவி பிரியன், எனக்கு வீக்கெண்டில் மட்டும் நான் பார்ப்பேன், எனக்கு வந்து ஒரு நார்மலாக ஒரு லேக் இல்லாமல் ஒரு நல்ல ப்ரொஜெக்டர் சொல்லுங்கள், பிரைட்னஸில் வந்து காம்ப்ரமைஸ் பண்ண முடியாது. இப்போ இது லான்ச் பண்ணும்போது 29,000 ரூபாய் ப்ரைஸ் ரேஞ்சில் உங்களுக்கு லான்ச் பண்ணாங்க. இப்போ ரிபப்ளிக் டே சேல்ஸில் பார்த்தீங்கன்னா 26,999 ரூபா வருது. ஆல்மோஸ்ட் 3,000 ரூபாய் கிட்ட உங்களுக்கு ப்ரைஸ் வந்து ரெடியூஸ் ஆகிருக்கு. 1 வருஷம் ஓல்டான ப்ரொஜெக்டரை வாங்கலாமா கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வாங்கலாம். இந்த ப்ரொஜெக்டரில் இந்த ஓல்டு நியூலாம் வந்து எதுவும் கிடையாது. நம்ம இப்போ ஐஃபோன் எப்படி வாங்குவோம், ஐஃபோன் வந்து லான்ச் பண்ணும்போது பயங்கர விலையில் விற்பானுங்க, அதை வாங்கினா நமக்கு நஷ்டம் தான். அந்த மொபைல் நல்லா தான் இருக்கும், நானும் ஐஃபோன் தான் வச்சுருக்கேன். பட் 1 வருஷம் 2 வருஷம் மாடல் லேட் ஆனாலும் பரவாயில்ல, பெஸ்ட் ப்ரைஸ்க்கு எனக்கு கிடைக்கும். ஸோ அந்த மாதிரி 3,000 ரூபாய் உங்களுக்கு கம்மி பண்ணி இப்போ ஸ்டாக்ஸை கிளியர் பண்ணுன்றதுக்காக ரிபப்ளிக் டே சேலில் போட்டிருக்காங்க. 10 வாட் ஸ்பீக்கராக இருக்கட்டும். இந்த வான்போவில் நான் என்ன கவனிச்சேன்னா ரொம்ப சூப்பராக இருக்குங்க. உங்களுக்கு ஸ்ட்ரெஸ் ஃப்ரீ, ரிலேயபிளான ஒரு பிராண்டு. இந்த நடுவில் இஷ்யூஸ்லாம் வந்து உங்களுக்கு வராது. மற்ற ப்ரொஜெக்ட்லாம் போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நல்லா மெயின்டைன் பண்ண வேண்டியது இருக்கும், வாரண்டியில் வந்து உங்களுக்கு பிரச்சனை வரும். இந்த ப்ரொஜெக்டில் அந்த ப்ராப்ளம்லாம் எதுவும் கிடையாது. கண்டிப்பாக 26,999 ரூபாய்க்கு நீங்கள் வான்போ X5 ப்ரோவை பர்ச்சேஸ் பண்ண முடியும். கூகுள் டிவியோட வருது. சரிங்களா? இதுவும் 4K சப்போர்ட் பண்ணும். விடிவைன் DRM L1, அதாவது உங்களுக்கு நெட்ஃப்ளிக்ஸ் சர்டிஃபைட்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி இதில் ஓடிடி கண்டென்ட்லாம் ஒர்க் ஆகாதுன்ற ப்ராப்ளம்லாம் இருக்காது, கண்டிப்பாக ஒர்க் ஆகும். இப்போ புதுசாக அப்டேட்டும் கொடுத்துருக்காங்க. நான் எங்கள் வீட்டில் அப்டேட் பண்ணேன். 26 டெசிபல் வரைக்கும் இது நாய்ஸ் வந்து இருக்கும். ஸோ அதனால் உங்களுக்கு ரொம்ப ஏசி போட்டு சைலண்ட்டாக மூவி பார்க்கும்போது ஃபேன் நாய்ஸ்லாம் வந்து வராது. இந்த ப்ரொஜெக்டில் இதெல்லாம் தான் ஹைலைட்டு. கண்டிப்பாக வந்து இதை வந்து நான் ரெக்கமெண்ட் பண்ணுறேன். டிஸ்கிரிப்ஷனில் வந்து லிங்க் கொடுத்துருக்கேன், போய் பாருங்கள். இப்போ அடுத்து என்ன ப்ரொஜெக்டர் பார்க்க போகிறோன்னா பிக்ஸ்பேக்கோட ரே கோல்டு. ஸோ பிக்ஸ்பேக் ரே கோல்டு ப்ரொஜெக்டர் வந்து
உங்களுக்கு ரிபப்ளிக் டே சேலில் அமேசான்லேயே 23,000 வருது. இந்த ப்ரொஜெக்டர் 25,990 வந்து உங்களுக்கு ரவுண்ட் அடிச்சிட்டு இருந்தது. பிக்ஸ்பேக் ரே கோல்டு ப்ரொஜெக்டரை யாராவது யூஸ் பண்ணுறீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். இந்த பிக்ஸ்பேக் பிராண்டில் ரே கோல்டு வந்து ஒரு ப்ரீமியமான ஒரு ப்ரொஜெக்டர் செக்மெண்ட்னு சொல்லலாம். நான் ஏன் இதை ப்ரீமியம் சொல்கிறேன்னு கேட்டிங்க வச்சுக்கோங்களேன், இந்த ப்ரொஜெக்டர் இல்லாத ஃபீச்சரே கிடையாது. ஆன்சர் லூமன்ஸ் கேட்டிங்கன்னா பிரைட்னஸும் வந்து 2150 வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. 22,000 லூமன்ஸ் ஃபுல்லி ஆட்டோமேட்டிக்கு. இதுவும் வந்து நல்ல பிரைட்னஸில் உங்களுக்கு குறைய சொல்ல முடியாது. HDMI ஆருக்கும் சப்போர்ட் பண்ணும். 2 HDMI போர்ட் இருக்குது, டியூவல் வைஃபை இருக்குது, ப்ளூடூத் வந்து இருக்குது. ஸோ அதான் நான் சொன்னேன்ல, ஃபியூச்சர்ஸ் வந்து இதில் சுத்தமாக நம்ம குறைய சொல்ல முடியாது. பிக்சரும் வந்து மினி எல்இடி கொடுத்துருக்காங்கங்க. ஸோ மினி எல்இடின்னும் போது உங்களுக்கு பிக்சர் குவாலிட்டி இன்னும் கூட நல்லாயிருக்கும், பெட்டர் கலர்ஸ் இருக்கும், ஷார்ப்னஸ்லாம் வந்து இன்னும் நல்லாயிருக்கும். ஸோ மினி எல்இடி டிஸ்பிளே வந்து உங்களுக்கு இதில் ஹைலைட்டு. சரிங்களா? அது மற்றபடி ஆஃபீஸ் ஸ்கூல்ஸ்க்கு எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணலான்னு சொல்கிறாங்க. பட் நான் வந்து ஹோம் யூஸ்க்கு தான் வந்து இதை வந்து ரெக்கமெண்ட் பண்ணுறேன். இதோட விலை 22,999 ரூபா, அதாவது 23,000. ரிபப்ளிக் டே சேல்ஸில் உங்களுக்கு இருக்குது. இந்த ப்ரொஜெக்டரோட லிங்க்கையும் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். சரிங்களா? கண்டிப்பாக வந்து இதை வந்து நான் ரெக்கமெண்ட் பண்ணுறேன். ஆண்ட்ராய்ட் 12 இருக்குது, 3GB ரேம் கொடுக்குறாங்க. பார்த்தீங்களா, நம்ம X5 ப்ரோவில் கூட 2GB ரேம் தான், இதில் வந்து 3GB ரேம், 32GB ராம் வந்து உங்களுக்கு கொடுக்குறாங்க. இன்னும் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. பார்த்தீங்களா, 16லேருந்து 32 போயிருக்காங்க. ஸோ இதெல்லாம் எப்போ வந்து நமக்கு மேட்ரு ஆகும்னா, நிறைய அப்ளிகேஷன் நீங்கள் இன்ஸ்டால் பண்ண ரேம் வந்து உங்களுக்கு ஸ்லோ ஆகிடும், ஸ்டோரேஜும் வந்து காலி ஆகிடும். நம்ம செல்ஃபோனில் இருக்க மாதிரி தாங்க. எக்ஸப்ஷனல் கான்ட்ராஸ்ட் ரேஷியோ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 11,000 உங்களுக்கு கான்ட்ராஸ்ட் ரேஷியோ இருக்கும். அதனால் பிளாக் லெவல் வந்து உங்களுக்கு டீப்பராக இருக்கும். ஓவரால் ஸ்பெசிஃபிகேஷன் பொறுத்த வரைக்கும் அவ்வளோதான். பிக்ஸ்பேக் ரே கோல்டு கண்டிப்பாக வந்து நான் ரெக்கமெண்ட் பண்ணுறேன் 23,000 பட்ஜெட்டில். சரி, ஓகே. இப்போ ஒரு கன்ஃபியூஷன் வரும். நம்ம லிஸ்ட்டில் அடுத்தது நம்ம பார்த்தோன்னா டாப்ட்ரோட ஸ்பெக்ட்ரா. இதுவும் ரே கோல்டும் ஆல்மோஸ்ட் சேமாக தான் ப்ரோ வருது. நீங்கள் எதை ரெக்கமெண்ட் பண்ணுவீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களோட சாய்ஸுங்க. நான் ரெக்குவயர்மெண்ட் சொல்லிடுறேன். இந்த ரெக்குவயர்மெண்ட்டுக்கு உங்களுக்கு சூட் ஆகுதா அப்படின்றத நீங்கள் தான் வந்து டிசைட் பண்ணணும். நான் அதுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுறேன். ஸோ டாப்ட்ரோட ஸ்பெக்ட்ரா ப்ரொஜெக்டரில் கொடுத்துருக்க ஸ்பெசிஃபிகேஷன் வந்து சொல்லிடுறேன். இதில் வந்து உங்களுக்கு டால்பி அட்மாஸ் சப்போர்ட் பண்ணும். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், 22,000 பட்ஜெட்டில் டால்பி அட்மாஸ் சப்போர்ட் பண்ணுற ப்ரொஜெக்டர் ரொம்ப கம்மி. இந்தியாவிலே ஃபஸ்ட்டு வந்து இந்த ப்ரொஜெக்டில் கொடுத்துருக்காங்க இந்த ப்ரைஸ் ரேஞ்சில். ஸோ அது வந்து இதில் ஹைலைட்டான ஒரு ஃபியூச்சர். மற்றபடி இதில் வந்து உங்களுக்கு லினக்ஸ் OS கொடுத்துருக்காங்க. நார்மலாக ஆண்ட்ராய்டு OS கொடுத்தாங்க அப்படின்னா உங்களுக்கு நிறைய அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ண முடியும். பட் அதில் வந்து லேக் இருக்கும். இதில் வந்து லேகே வந்து இருக்காது. கூட வந்து MEMC டெக்னாலஜி உங்களுக்கு கொடுக்குறாங்க, லினக்ஸ் OS. ஸோ யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும். எனக்கு ஒரு சில அப்ளிகேஷன்ஸ் மட்டும் இன்ஸ்டால் பண்ணால் போதும், நெட்ஃப்ளிக்ஸு, ப்ரைமு, ஹாட்ஸ்டாரு, மற்றபடி ரொம்ப நிறையலாம் வந்து நான் இன்ஸ்டால் பண்ண மாட்டேன் அப்படின்றவங்க கண்டிப்பாக ஸ்பெக்ட்ராக்கு போயிடுங்க. இல்லை நான் ஆண்ட்ராய்டு எனக்கு வேணும் அப்படின்றவங்க நீங்கள் கோல்டுக்கு வந்து போயிடலாம். ஸோ தெளிவாக சொல்லியிருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்புகிறேன். ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து கமெண்ட் வந்து தாராளமாக பண்ணலாம். இதில் ஸ்பெசிஃபிகேஷன் ஓவராக வந்து நான் வந்து ஏற்கனவே உங்களுக்கு சொன்னது தான். இதில் எக்ஸ்ட்ராவாக ஃபுல்லி சீல்டு ஆப்டிக்கல் இன்ஜின் கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு மெயின்டெனன்ஸ் ஃப்ரீ ப்ரொஜெக்டராகவும் இது வந்து அமையுது. டிசைன் வந்து உங்களுக்கு அங்கங்கே இடம் மாற்றுற மாதிரி இருக்கணுன்றதுக்காக 270 டிகிரி உங்களுக்கு ரொட்டேஷன் வந்து உங்களுக்கு கொடுக்குறாங்க. ஸோ நம்ம ஈஸியாக வந்து எந்த இடத்துல வேணாலும் நம்ம மேலே கீழேன்னு சொல்லிட்டு இந்த ப்ரொஜெக்டர் ஸ்க்ரீனில் வந்து ப்ரொஜெக்ட் பண்ண முடியும். ஸோ ஸ்பெக்ட்ரா ப்ரொஜெக்டர் வந்து 21,999 ரூபா ரிபப்ளிக் டே சேல் டேகிங்கோட உங்களுக்கு வருது. அவ்வளோதாங்க ஸ்பெக்ட்ரா பொறுத்த வரைக்கும். இப்போ அடுத்து நம்ம லிஸ்ட்டில் பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா எக்ஸ்கிமியோட வைப் 1. ஸோ இது வந்து உங்களுக்கு விலை வந்து சொல்லிடுறேன். ரிபப்ளிக் டே சேலில் 22,999 ரூபா. லான்ச் பண்ணும்போது 50,000 ரூபாயில் உங்களுக்கு லான்ச் பண்ணாங்க. 38,000 ரூபா அந்த சம்திங் இருந்துச்சு. எம்ஆர்பி ப்ரைஸ் 50,000 ரூபா, லான்ச்சிங் வந்து 38,000 ரூபா. இப்போ 23,000 ரூபா உங்களுக்கு வருது. 23,000 ரூபாய்க்கு அப்படி என்ன ப்ரோ இதில் கேட்டிங்கன்னா ரொம்ப சூப்பராக வந்து இந்த நம்ம மற்ற ப்ரொஜெக்டரில் வர மாதிரி ஸ்பெசிஃபிகேஷன்லாம் எதிர்பார்க்காதீங்க. இது யாருக்கு சூட் ஆகும் அப்படின்றத ஃபஸ்ட்டு நான் சொல்லிடுறேன். நீங்கள் ஒரு கேம்பிங் செட்டப் வந்து நான் பண்ண போகிறேன், போர்ட்டபிலிட்டிக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறேன், எந்த இடம் வேணாலும் நான் எடுத்து வைக்கணும், பவர் ப்ளக்இன் பண்ணுற இந்த சாக்கெட்டும் ரொம்ப தளவு, ஜங்ஷன் பாக்ஸ்லாம் போட முடியாது, நார்மலாக எனக்கு ஒரு செல்ஃபோனில் பார்க்கறதுக்கு பதிலாக ஒரு ப்ரொஜெக்டர் ஸ்க்ரீனில் நான் எந்த இடத்துல வேணாலும் என் கன்வீனியன்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நான் வச்சு பார்ப்பேன், ஒரு பேட்ரி இன்பில்ட் ப்ரொஜெக்டர் சொல்லுங்க அப்படின்றவங்க கண்டிப்பாக இந்த ப்ரொஜெக்டர் போகலாம். 1.2 ஹவர்ஸ்க்கு ப்ளே டைம் வந்து உங்களுக்கு கிடைக்கும்.
250 ISO லூமன்ஸ் இருக்குது. ஸோ ஆன்சர் லூமன்ஸில் சொல்லணும்னா 320. வேல்யூ வந்து கொஞ்சம் கம்மியாக தெரியும். எனிவே நைட்டில் தான் பார்க்க போகிறீங்க, உங்களுக்கு பெரிய டிஃப்ரென்ஸ் வராது. 2-3 வாட்டுக்கான JBL ஸ்பீக்கர் கொடுக்குறாங்க, பிராண்டட் ஸ்பீக்கர். ஸோ இந்த இறைச்சல் இந்த ப்ராப்ளம்லாம் இந்த ப்ரொஜெக்டில் வந்து உங்களுக்கு இருக்காது. கூகுள் டிவி அஃபிஷியல் நெட்ஃப்ளிக்ஸ் சப்போர்ட்டோட வருது. 1080 பிக்சல் வந்து நேட்டிவ் ரெசல்யூஷன். சரிங்களா? ஸோ எக்ஸ்கிமியோட வைப் 1 ப்ரொஜெக்டர் 23,000 ரூபாய், கண்டிப்பாக வந்து வருது. நம்ம லிஸ்ட்டில் அடுத்து பார்த்தீங்கன்னா ஜாட்கோவோட யுவா பிளேஸு. ஸோ ஜாட்கோ ப்ரொஜெக்டரில் யுவா பிளேஸு ப்ரொஜெக்டர் வந்து 14,999 ரூபா உங்களுக்கு வருதுங்க. இதில் ஆண்ட்ராய்டு வந்து 13 கொடுத்துருக்காங்க. HDMI ஆர்க் சப்போர்ட் பண்ணும். 270 டிகிரிக்கு ரொட்டேட் வந்து நம்ம பண்ணிக்க முடியும். இது வந்து இப்போ ரீசெண்டாக இருக்கிற ஒரு நல்ல ஃபீச்சர். ஃபுல்லி ஆட்டோமேட்டிக் வந்து உங்களுக்கு கொடுக்குறாங்க. ஸ்மார்ட் ஹோம் ப்ரொஜெக்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதில் வந்து ஆடியோ சவுண்ட் வந்து நல்லாயிருக்கும். எக்ஸ்டர்னல் சவுண்ட் பார் இல்லாமையே நம்ம வந்து நல்லா பார்க்க முடியும். 7000:1 ஸ்டாட்டிக் கான்ட்ராஸ்ட் ரேஷியோ வந்து உங்களுக்கு கொடுக்குறாங்க. ஸோ பிக்சர் குவாலிட்டியுமே ரொம்ப சூப்பராக இருக்கும். என்ன ஒரே ஒரு ட்ராபேக் இந்த ப்ரொஜெக்டரில் வந்து 1 GB தான் வந்து உங்களுக்கு ரேம் கொடுக்குறாங்க, 8 GB ஸ்டோரேஜ். ஸோ எனக்கு 5 TV ஸ்டிக் இருக்குது. எனக்கு வந்து பிக்சர் குவாலிட்டி நல்லா இருக்கணும், சவுண்ட் நல்லா இருக்கணும், ஒரு ரோபஸ்டான ஒரு டிசைன் நல்ல ஒரு பிராண்டில் சொல்லுங்கள் அப்படின்னா ஜாட்கோ யுவா பிளேஸ் வந்து உங்களுக்கு சூட் ஆகும். சரிங்களா? ஸோ இப்போ அடுத்த நம்ம லிஸ்ட்டில் கிராஸ் பீட்ஸோட லூமேக்ஸ் சினி ப்ரொஜெக்டர் தான் வந்து நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இந்த சினி ப்ரொஜெக்டர் வந்து உங்களுக்கு ஸ்பெசிஃபிகேஷன் சொல்லிடுறேன். 16,000 லூமன்ஸு. இந்த ப்ரொஜெக்டர் எப்படி ப்ரோ டக்குன்னு இந்த பிராண்ட் வந்து சூஸ் பண்ணிங்க அப்படின்னா, ரீசெண்டாக சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் பிங் பண்ணியிருந்தார். ப்ரோ நான் இந்த ப்ரைஸ் ரேஞ்சில் மற்ற ப்ரொஜெக்டர்லாம் பார்த்தேன், பிரைட்னஸ் வேல்யூ சுத்தமாக வந்து கம்மியாக இருக்குது, நல்ல பிரைட்டராக வேணும், எனக்கு வந்து ஒரு நல்ல ப்ரொஜெக்டர் சொல்லுங்கள் அப்படின்றவங்களுக்கு இந்த ப்ரொஜெக்டர் ரெக்கமெண்ட் பண்ணுங்கள் அப்படின்னு அவர் சொல்லியிருந்தார். ஸோ இந்த ப்ரொஜெக்டர் அதுக்கப்புறமா தான் நான் போய் ஸ்பெசிஃபிகேஷன் பார்த்தேன். 16,000 லூமன்ஸ் வந்து இருக்குது, ஆல்ரெடி சப்ஸ்கிரைபரும் சொல்லியிருக்காரு. ஸோ அந்த நம்பிக்கையில் இந்த ப்ரொஜெக்டர் வந்து ரெக்கமெண்ட் பண்ணுறேன். லூமேக்ஸ் சினி 12,988 ரூபா, 13,000 சம்திங் வருது. சரிங்களா? இதில் 22,000 வந்து உங்களுக்கு கான்ட்ராஸ்ட் ரேஷியோ கொடுக்குறாங்க. ஸோ பிக்சர் குவாலிட்டி அண்ட் இதில் வந்து பிரைட்னஸ் வந்து நீங்கள் எதிர்பார்க்கலாம். சரிங்களா? இதுலேயும் ட்ராபேக் கேட்டிங்கன்னா 1 GB RAM 8 GB வந்து உங்களுக்கு ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் கொடுக்குறாங்க. அது அந்த அளவுக்கு பத்தாது. ஸோ 5 TV ஸ்டிக் வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் வந்து தாராளமாக இதை யூஸ் பண்ணலாம். ஒரு 180லேருந்து ஒரு 100 இன்ச் வரைக்கும் நீங்கள் இந்த ப்ரொஜெக்டர் வந்து கிளாரிட்டி லூஸ் ஆகாமல் நம்ம பார்க்க முடியும் ப்ரொஜெக்டரில் ப்ரொஜெக்ட் பண்ணி. சரிங்களா? ஸோ இதுதான் நம்ம ப்ரொஜெக்டர் லிஸ்ட்டில் உங்களுக்கு 8th. ஸோ இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா ஈகேட்டோட டஸ்டர் 5X இருக்குது, 5X Pro இருக்குது. 5X Pro தான் நான் வந்து ரெக்கமெண்ட் பண்ணுறேன். ஸோ இதோட விலை பார்த்தீங்க அப்படின்னா 13,780 ரூபா உங்களுக்கு வருது. சரிங்களா? இது வந்து 15,000 சம்திங் இருந்துச்சு, இப்போ விலை கம்மியாகி 13,780 ரூபா வருது. டஸ்டர் 5X Proவோட 5X வந்து என்ன ப்ரோ டிஃப்ரென்ஸு அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு 5X Proவில் ஆண்ட்ராய்டு வந்து உங்களுக்கு வேல் ஓஎஸ் ஆண்ட்ராய்டு வந்து உங்களுக்கு வருது. டஸ்டர் 5Xல ஆண்ட்ராய்டு 13 இருக்குது. பிரைட்னஸ் பொறுத்த வரைக்கும் இதில் ரெண்டுத்துலேயுமே டிஃப்ரென்ஸ் கேட்டிங்கன்னா 35 OS வந்து உங்களுக்கு 5X Pro இருக்குது. ஸோ அதனால் ஒரு சில அப்ளிகேஷன்ஸ் ஒர்க் ஆகாமல் போக வேண்டிய அந்த ஆம்பிகியூட்டி வந்து உங்களுக்கு 5X Proவில் இருக்காது. அதனால தான் 5X Pro வந்து ஒரு கூட 3,000 ரூபாய் சேர்த்து வந்து நீங்கள் இதை வாங்குங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் ரெக்கமெண்ட் பண்ணுறேன். ஜாட்கோவோட யுவா கோ மேக்ஸ் ஆண்ட்ராய்டு 13 வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. Wi-Fi 6 சப்போர்ட் பண்ணும், லைவ் டிவியும் இருக்குது, HDMI ஆர்க்கும் சப்போர்ட் பண்ணும், 270 டிகிரிக்கான இந்த ஃபியூச்சரிஸ்டிக் டிசைனும் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் வந்து கண்டிப்பாக நீங்கள் ஒரு 10,000 ரூபாயில் ஒரு ப்ரொஜெக்டர் பார்த்துட்டிங்கன்னா இந்த யுவா கோ மேக்ஸ் வந்து சூட் ஆகுவான். ஸோ இப்போ இதுவும் நமக்கு ஒரு டவுட் வரும், டோப்ரோவோட மகா வந்து போகலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபீச்சர்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த ப்ரொஜெக்டரில் நல்லா உங்களுக்கு லோட் பண்ணி கொடுத்துருக்காங்க. மகா வந்து உங்களுக்கு பிரைட்னஸ் வந்து ரொம்ப ஜாஸ்தி இருக்கும். நைட்டில் தான் பார்க்க போகிறோம் அப்படின்னா நீங்கள் ஃபீச்சர்ஸை பார்த்துட்டு நீங்கள் 8,999 ரூபாய்க்கு கண்ணு மூடிட்டு கண்டிப்பாக அந்த ப்ரொஜெக்டை வந்து வாங்க நான் ரெக்கமெண்ட் பண்ணுறேன். அவ்வளோதாங்க, டாப் 10 ப்ரொஜெக்ட் வந்து பார்த்துட்டோம். கண்டிப்பாக இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். ஏதாவது சந்தேகிச்சுனா கமெண்ட் கிளிக் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ண நண்பர்கள் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான பார்க்கலாம். பை கைஸ்.